உலக மக்கள் அனைவரையும் வணங்கி, குளிகள் பல குளிகள் இருக்குங்க. நீரில் குளிக்கிறது வேற, தயிரில் குளிக்கிறது வேற. சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுறதே குளியல் தாங்க. இந்த இடத்துக்குலாம் செல்லக்கூடாது, தவறு. இருந்த போதும் இப்போ இந்த வாழை இலை குளியலை பாருங்கள். எங்களுடைய கூட்டு முயற்சியில் இது நடந்துக்கிட்டு இருக்கு. இதன் மூலம் பல வியாதிகளை இதில் கட்டுப்படுத்த முடியும். நண்பர் முயற்சியில் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இதுக்கு 2 நண்பர்களும் இது ஒத்துழைப்பு கொடுக்கறது அவருக்கு முதல்ல நன்றி கூறணும். அவர்கிட்ட இதை அமைதியாக பாருங்கள், பார்த்து செயல்படுங்க. உள்ள செயல்பாடுகள் எந்த இது இருந்தாலும் சேர்த்தான். சாதாரண இன்னைக்கு சுகர் தான் முன்னோடியாக நிற்கிது. இன்னும் சொல்ல போனால் அதுக்கு முன்னாடியாக நிற்கிறது என்னன்னு சொன்னால் கேன்சர்னு சொல்லுவாங்க. ஆமாம், அது கூட இந்த மாதிரி பயிற்சியில் கிட்ட நெருங்கிறதுக்கே கேட்டுக்கிட்டு தாங்க வரும். ஆமாம், இதில் செய்யக்கூடியது என்னென்னா நல்லெண்ணெய், நலுங்கு மாவு இதெல்லாம் மேலே பூசி வெயிலின் மேல் தோற்றத்தை தான் செய்யணும். நேரத்தை கருதி உங்களுக்கு ஒரு சிறு முயற்சியில் விதவை செய்யணும், அவசரம் வேண்டாம். சரியான முறையில் ரொம்ப இருக்காதீங்க. கரெக்டு. ஆமாம் ஆமாம், காற்றே போகக்கூடாது. இருந்தப்போ செயல்படுங்க. அதான் உண்மை. இந்த இடத்துல இதன் மூலம் செயல்படுவதை நீங்கள் கவனித்து கொண்டு இருங்கள். இது சுருக்கமாக சொல்லப்போனால் வாழை இலை குளியல். ஆமாங்க, இந்த வாழை இலை குளியல் செய்யறப்ப என்னன்னா 10 நிமிடம் செயல்பட வேண்டும் படுத்து. அதை மேலும் இன்னும் செய்யறத பார்த்துக்கிட்டே இருங்க. இதை கட்டி மேலே உருட்டி விட வேண்டும். ஆமாம், அது அடுத்து நடக்கும். இது இந்த மாதிரி சரியான இது இன்றைக்கு நேற்று உள்ள பயிற்சி அல்ல. நம் மருத்துவம் இன்றைக்கு நெஞ்ச அளவுக்கு முன்னேறி இருக்கு. அந்த முன்னேற்றத்தில் இருந்தாலும் கூட இது பழைய பயிற்சிங்க. ஆமாம், இந்த பயிற்சியின் மூலம் எந்த நோயும் நம் உடம்புக்கு வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்கிறத இதன் மூலம் நீங்கள் கண்டு அறிய வேண்டும். அதுதான் எங்களுடைய ஆமாம் சரியான முறை நடந்துகிட்டு இருக்க பயிற்சியை கண்காணியுங்கள். தொடர்ந்து பார்ப்பா செய்யுங்க. 10வது படம் எடுத்துக்கங்க. வாழை நாரை எடுத்து கட்டுங்க. கட்டி இந்த செயல்பாட்டின் மூலம் அனைவரும் காண வேண்டும். ரைட், எல்லா படம் உங்களுக்கு தமிழ் தர இருக்கு. ரைட் நண்பர்களே, இப்போ நீங்கள் பயிற்சி எடுத்துட்டு இருக்கிற எது உங்களுக்கு சுவாச பிரச்சனை வந்ததுன்னா தெரிவிச்சிருக்கேன். மல்லு கட்டி செய்யக்கூடாது, அன்பான வேண்டுகோள். ஆமாம், இது சரியான முறையில் இருக்கும் போது நிறைய பலன் உண்டு. ஆமாம், இறைவனை நினச்சிங்க. இந்த இடத்துல தாய், தந்தை, உற்றார் உறவினர், நண்பர்கள் இவர்களுடைய ஒத்துழைப்பு எல்லாருக்கும் வேணுங்க. இதன் செயல்படும் மூலம் இந்த பயிற்சி எடுக்க வேண்டும். அதான் முக்கியம். ஆமாம், இது இப்போதைக்கு உள்ள பயிற்சி அல்ல. பண்டைய காலத்தில் செய்யப்பட்ட பயிற்சி மீண்டும் அனைத்து மக்களும் பார்க்க வேண்டும் என்ற கருத்தில் கொண்டு எங்களுடைய நண்பர் குழுவின் சார்பாக இதை உங்களுக்கு இந்த பயிற்சியை எடுத்து காட்டிக் கொண்டு இருக்கிறோம். ஆமாம், இது முறைப்படி செய்தால் நேரங்கள் நிறைய கிடக்கும். ஆனாலும் விரைவில் செய்து உங்களுக்கு காட்ட வேண்டும் என்ற முயற்சியில் நம்முடைய யோகா நண்பர் வருண் இந்த இடத்துல பெரிய முயற்சி எடுத்து அவருடைய பல பேருடைய முயற்சியில் தான் இதை செயல்படுத்த முடியுங்கிறத இந்த இடத்துல நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள். இதில் எந்த மாற்றமும் இல்லை. இதுதான் உண்மை. இந்த உண்மையை நீங்கள் செயல்படும் போது சாதாரண பயிற்சி அல்ல இது. தொடர்ந்து இந்த பயிற்சியை பார்த்து கொண்டே இருங்கள். ஆமாம், அதை உங்களுக்கு நேரடியே காட்டுறோம். ஆனால் இது முழுக்க என்ன செய்யணும் என்றால் வெயில் மேலே தான் செய்யணும். அப்படி இருக்கும்போது செய்யப்படும் போது உடலில் உள்ள அனைத்து நோய் கிருமிகளும் உடலை விட்டு நீங்க வாய்ப்பு இருக்குங்க. இதில் எந்த மாற்றமும் இல்லை. இது உண்மை எது. ஆமாம், இந்த இடத்துல வேணால் இந்த கையில் கொஞ்சம் டைட்டை கீழே போடுவீங்களா? கை விடுறீங்களா? சரி, ரைட், விட்டுருங்க. சரி, இப்போ அடுத்த என்ன செய்ய உள்ட்ட போகிறீங்க. வலது இடது 2 பக்கமாக எந்த பக்கம் சொல்லிடுறாங்க. அதான் உண்மை. மக்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்க. மெதுவாக அது தகுந்த அவங்க ரேட் பண்ணிக்குவாங்க. உடம்பை ரேட் பண்ணிக்கிறதுங்களா? ஆமாம், உள்ட்டும் போது நீங்களும் நீங்கள் சேர்ந்து செயல்பட்டு தான் உள்ட்ட முடியும். இல்லை, உள்ட்டும் போது எந்த இடத்தில் உங்களுடைய நாளன்கள் மற்ற செயல்பாடுகள் எந்த இடத்துல தங்கி இருக்குதோ அது வெளியே வர வாய்ப்போம். ஆனால் முக்கியமாக இந்த இடத்துல சூரிய ஒளியில் தான் செய்ய வேண்டும், தெரிஞ்சுங்க. ஆனாலும் நேரத்தை கருதி உங்களுக்கு மக்களுக்கு காட்ட வேண்டும் என்ற எண்ணத்தில் எங்களுடைய ஆசையின்படி இதை நாங்கள் செயல்பட்டு கொண்டு இருக்கிறோம். இன்னும் சரியான முறையில் நேரம் பத்தாது. ஆமாம், பார்ப்பதற்கு எதுவும் தவறாக நினைக்க வேண்டாம். ஆமாம், ஏன்னா இதை நீங்கள் வேறு நினைப்பில் நினைப்பீங்க. மனம் எது செம்மையானால் மந்திரம் துடிக்க வேண்டிய இந்த தேவையில்லை. இந்த காரணம் மேற்கொண்டு இந்த பயிற்சியை மேற்கொள்கிறாங்க. இந்த பயிற்சியை சரியான முறையில் மேற்கொள்ள உடலில் வாழ்நாள் ஃபுல்லாக எந்த நோயும் வருவதற்கு
இடைஞ்சல் கொடுக்காது, நம்மளிடந்து வெளியே ஆகிவிடும் என்று கூறி வாழ்கே நலம் வளர்கே யோகா என்று கூறி இந்த இடத்துல எல்லாரோட நண்பர்களும் இந்த இடத்துல ஒத்துழைப்பு. நண்பர் நீங்க 2 வருஷம் பேருக்கு ஐஸ்வர்யம் பேருக்கு ஆனந்தம் பேருக்கு எப்போதுமே ஆனந்தம் எல்லாருமே இருக்கு. எல்லா மக்களும் தலை வணங்கி வேண்டி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அமுக்குங்க, ஆதரவு தாருங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.